போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் ஒலிம்பியஸ் அகாடமி சார்பாக என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நடவடிக்கைகள் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா மார்ச் 11-12 ஓகேங்களா, நடவடிக்கைகள் 2026 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ஜல் ஜீவன் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா, இப்போ பாத்தீங்கன்னா ஜல் ஜீவன் திட்டம் எப்ப தொடங்கப்பட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 2019 ஆகஸ்ட் 15 தான் வந்து தொடங்கியிருக்காங்க. இது எதற்காக நம்ம வந்து பார்க்க போறோம்னா, இந்த ஜல் ஜீவன் திட்டத்தினோட முக்கிய அம்சமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமப்புற வீடுகளுக்கும் பாத்தீங்கன்னா குழாய் மூலமா வந்து போதுமான வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து தண்ணீர் குடிநீர் வசதி வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதா. ஓகேங்களா, அப்போ இந்த ஜல் ஜீவன் திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா ஒவ்வொரு வீடா வந்து கிராமப்புறத்துக்கு வந்து தண்ணீர் குழாய் மூலமா வந்து தண்ணீர் வந்து பாதுகாப்பா போய் அவங்களுக்கு சேருதா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து சொல்றது. ஓகேங்களா, அப்போ பாருங்க நோக்கம் பாருங்க, ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் மூலமாக குழாய் மூலம் பாதுகாப்பான போதுமான குடிநீர் வந்து ஒரு நபருக்கு தினமும் வந்து எத்தனை லிட்டர் வழங்குதுன்னா 55 லிட்டர். ஓகேங்களா, ஒரு நபருக்கு 55 லிட்டர் வழங்குறாங்க. இதனுடைய விரிவாக்கம் எப்போ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 2024 வந்து டிசம்பர் 2028 இது வந்து இன்னும் வந்து 4 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 2019 ஸ்டார்ட் பண்ணி 2024 வந்து இன்னும் 4 வருஷம் எக்ஸ்ட்ரா பண்ணி 2028 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எல்லா வீட்டுக்கும் வந்து மீண்டும் வந்து நல்ல பாதுகாப்பான குடிநீர் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து 2.1 சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பட்ஜெட் டாக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 2.2 வந்து ஜல் ஜீவன் திட்டத்தின் சார்பாக வந்து 8.69 லட்சம் கோடி வந்து நீர் வந்து வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமப்புற குடும்பங்களுக்கும் தனிப்பட்ட வந்து வீட்டு குழாய் மூலமா வந்து இணைக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்க வராங்க, கற்றணை தூரும் அறிவு சிலை தமிழ்நாட்டில் எங்கு வந்து தொடங்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, கற்றணை தூரும் அறிவு சிலை வந்து தமிழ்நாட்டில் எங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து திறந்து வச்சிருக்காங்க. எங்கன்னா பார்த்தீங்கன்னா சென்னை மெரினா கடற்கரையில தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதல்வர் அவர்கள் வந்து கற்றணை தூரும் அறிவு சிலை வந்து திறந்திருக்காங்க. தமிழக முதல்வர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இது எதற்காக தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்பில் வந்து சென்னை மெரினா கடற்கரையில் 1.043 கோடியில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது கற்றணை தூரும் அறிவு சிலை வந்து திறந்து வைத்தார்கள். ஓகேங்களா, எதற்காக இது திறந்து வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுல முக்கிய அம்சங்கள் என்னன்னு பாருங்க, சென்னை மெரினா கடற்கரையில் வந்து விவேகானந்தர் இல்லத்துக்கு அருகில் தான் வந்து இது வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து திறந்து வைத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. அதனுடைய பொருள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கல்வி சிலை. ஓகேங்களா, கல்வி சிலை கற்றணை தூரும் அறிவு. ஓகேங்களா, அப்போ கல்வியை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து அதை பார்த்தோன்னே எல்லாம் வந்து மேம்படுத்துறதுக்காக அந்த ஒரு ரோலர் மாதிரி வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதனுடைய கருப்பொருள் பார்த்தீங்கன்னா சங்கிலிகளை உடைத்துக் கொண்டு மாணவர்கள் உயர்கல்வி மற்றும் உயர் பதவிகளை நோக்கி முன்னேறுதல். ஓகேங்களா, அப்ப என்ன சொல்றேன்னா இதனுடைய கருப்பொருள் பார்த்தீங்கன்னா அப்போ சங்கிலிகள் எல்லா வகைய பிரச்சனையும் வந்து உடைச்சு எரிஞ்சிட்டு பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்கு வந்து தேர்ந்தெடுத்து நல்லா முன்னேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வடிவமைப்பு பார்த்தா தமிழக வந்து யார் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்க, இந்த கட்டணை தூரும் வந்து அறிவு சிலை வந்து யார் வடிவமைச்சாங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இங்க பாருங்க இந்த சங்கிலி தொடர்பு மாதிரி இருக்கும், ஒரு ஆணு ஒரு பெண்ணு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டிகேப் அவங்க இருப்பாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரா வந்து சுத்திலும் வந்து பள்ளிக்கூடத்தில் போற மாதிரி இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா யார் இதை வந்து வடிவமைச்சாங்கன்னா அந்த சிலையில தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியலாளர் பணிகள் மற்றும் கழகம் மூலம் வந்து நிறுவப்பட்டுள்ளது. நோக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வியில் தமிழகத்தின் சிறப்பான முன்னேற்றத்தை அடையாளப்படுத்துவதற்காக வந்து இந்த சிலை வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாடு மாநில திட்டக்குழு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் வந்து மாநில திட்டக்குழு தலைவர் யாருன்னா முதலமைச்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்தியில யாரா பிரதமர் இருப்பாங்க. ஓகேங்களா, பிரதமர் தான் வந்து திட்டக்குழுவின் தலைவராக இருப்பாங்க. திட்டக்குழு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1950 தான் வந்து திட்டக்குழு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா,
இது பார்க்கலாம் வாங்க. மாநில திட்டக்குழு வந்து செயல் துணை தலைவரா வந்து யாருன்னா ஜே ஜெயரஞ்சன். ஓகேங்களா, ஜே ஜெயரஞ்சன் அவர்கள் தான் வந்து மாநில திட்டக்குழு வந்து செயல் துணை தலைவரா வந்து செயல்படுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 ஆய்வறிக்கைகள் வந்து சிறப்பு அறிக்கைகளா வந்து முதல்வரிடம் வந்து போயிட்டு நம்ம ஜே ஜெயரஞ்சன் அவர்கள் வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அது முக்கியமா பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறைக்கும் வேலைவாய்ப்பு துறைக்கும் கல்வி மற்றும் சுகாதாரம் பொருளாதார ஆய்வு அறிக்கைகளில் வந்து முக்கிய கவனம் செலுத்தி அரசு ஆலோசனைகள் வந்து வழங்கி வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, விருதாச்சலத்தில் வந்து புதிய வந்து ஒரு மேம்பாலத்தை வந்து யாருடைய பெயர் வந்து சூட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தியாகி வந்து சங்கரலிங்கனார் அவர்களுடைய பெயர் தான் சூட்டியிருக்காங்க. அப்ப விருதாச்சலத்தில் வந்து புதிய ஒரு மேம்பாலம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மேம்பாலத்தில் வந்து புதுசாக வந்து பெயர் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா தியாகி வந்து சங்கரலிங்கனார் அவர்கள் தான் சூட்டியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வேலுநாச்சியார் பெயர் எங்க சூட்டியிருக்காங்கன்னு பாருங்க, மதுரையில வந்து மேலமடை சந்திப்பு சாலையில் உள்ள மேம்பாலத்திற்கு வீரமங்கை வேலுநாச்சியார் பெயரை வந்து சூட்டி முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 150 கோடி செலவில் தான் கட்டப்பட்டு வந்து இருக்காங்க. ஓகேங்களா, இந்த வீரமங்கைனா தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு சொல்லிட்டு அஞ்சலை அம்மான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இவங்க ஆங்கிலேயருக்கு முதல் போர் வீராங்கனையானா நம்ம வேலுநாச்சியார் அவர்கள் தான். நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவுடன் தன் எல்லைகளை எத்தனை நாடுகள் பகிர்ந்து கொள்கிறது. ஓகேங்களா, அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எல்லைகளை வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது எத்தனை நாடுகள் பகிர்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாடுகள் வந்து பகிர்ந்துருக்காங்க. ஓகேங்களா, அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிக நீளமாக வந்து யார் மிக நீளம் வந்து யார் பகிர்றாங்க, மிக குறைவாக வந்து யார் பகிர்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, மிக நீளமாக யார் வந்து பகிர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வங்காளதேசம் தான் வந்து பகிர்ந்தளிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா 4096.7 இருக்கு. ஓகேங்களா, அத்தனை கிலோமீட்டர் வந்து 4996.7 கிலோமீட்டர் வந்து பகிர்றாங்க. மிக குறைவு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா, 106 கிலோமீட்டர். ஓகேங்களா, மொத்தம் பார்த்தீங்கன்னா நிலையலை வந்து பகிர்றது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15,106 கிலோமீட்டர் வந்து பகிர்ந்திருக்காங்க. ஓகேங்களா, இதாங்க நம்ம நிலையலை வந்து பகிர்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாநிலம் சொல்லிச்சு. பார்த்தீங்களா, அது எதில் பார்த்தீங்கன்னா நேபாளம், சீனா, வங்காளதேசம், அதுக்கப்புறம் வந்து மணிப்பூர், மியான்மர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் குறைந்தது, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, இலங்கை. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 7 நாடுகள் வந்து நம்மளுக்கு வந்து நிலையலை வந்து பகிர்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள எந்த விமான நிலையத்திற்கு சர்வதேச விமான நிலையம் என்று அறிவிக்கப்பட்டாங்க. பாருங்க, சமீபத்தில் வந்து சர்வதேச விமான நிலையம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இது எத்தனாவது சர்வதேச விமான நிலையம் பார்த்தீங்கன்னா 3வது சர்வதேச விமான நிலையம் தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ முதல் 2 எது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை. ஓகேங்களா, சென்னை இருக்கிறது வந்து ஒரு சர்வதேச விமான நிலையம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருச்சி. ஓகேங்களா, திருச்சியில் இருக்கிறது வந்து திருச்சிராப்பள்ளி என்பது வந்து சர்வதேச விமான. அப்போ தமிழ்நாட்டில் 3 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை, 2வது வந்து திருச்சி, 3வது வந்து மதுரை. வந்து மொத்தம் 3 சர்வதேச விமானங்கள் சொல்லிக்கிறாங்க. சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம் பார்த்தீங்கன்னா மார்ச் 10. ஓகேங்களா, 2022 வந்து தொடங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது சொல்லியிருக்காங்க, ஐக்கிய நாடுகள் வந்து பொது சபை ஏப்ரல் 2021 வந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் வந்து நீதித்துறையின் சார்பாக வந்து பாலின சமத்துவத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஓகேங்களா, ஊக்குவிக்கும் மூலமா வந்து பெண்கள் நீதிபதிகளின் பங்களிப்பை அங்கீகரிக்கவும் இந்த நாள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து மார்ச் 10 அன்று அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா, பாருங்க, சர்வதேச பெண் நீதிபதி தினம் வந்து மார்ச் 10 வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. 2021 நிறைவேற்றிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம். ஓகேங்களா, நீதித்துறையில வந்து பெண்கள் வந்து பங்களிக்கணும், அவங்க வந்து ஊக்குவிக்கணும், விதமா வந்து பாலின சமத்துவத்தை வடிவகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்து மார்ச் 10 சர்வதேச பெண் நீதிபதி தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அகவை முடிந்த தமிழ் அறிஞர்கள் 100 பேருக்கு மாதந்தோறும் உதவி தொகையாக வழங்குவதற்காக நிதி ஒப்படைப்பு ஆணையம் வந்து தமிழ் வளர்ச்சி செய்தித்துறை வந்து அமைச்சர் வந்து வழங்குறாங்க. ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, யார் வழங்குறாங்கன்னு பார்த்தா 3 பேர் சுவாமிநாதன் அவர்கள் தான் வந்து வழங்குறாங்க. ஓகேங்களா, பாருங்க,
தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்கள் சொல்லிட்டு 100 பேர் கிட்டத்தட்ட மாதந்தோறும் எவ்வளவு உதவித்தொகை வந்து வழங்குறாங்க ஓகேங்களா. இது வந்து நிதி ஒப்படைப்பு ஆணையை வந்து தமிழக வளர்ச்சி செய்தி அமைச்சர் வந்து யாரு, நம்ம அமைச்சர் வந்து எந்த அமைச்சர்னா செய்தித்துறை அமைச்சர். ஓகே, செய்தித்துறை அமைச்சர் வந்து முன்பே சாமிநாதன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இது எதற்காக வழங்குறாங்கன்னா 2024-25க்கான நிதியாண்டுல தமிழுக்கு வந்து சிறந்த சேவை ஆற்றிருக்காங்க பாத்தீங்களா. அந்த தமிழுக்கு சிறந்த சேவை ஆற்றியதற்காக 100 பேர் வந்து அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கான மாதாந்திர நிதி உதவியா வந்து ரூபாய் வந்து 7,500 ரூபாய் வழங்குறாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 7,500 ரூபாய் வழங்கி மறுபடியும் வந்து ஒரு 500 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. மருத்துவப்படி வந்து ஒரு 500 ரூபாய் வந்து ஏற்றி கொடுத்துருக்காங்க. இது வழங்குவதற்காக வந்து நிதி ஒப்புதல் அரசாணையை வந்து தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முன்பே சாமிநாதன் அவர்கள் தான் வந்து பிறப்பித்திருக்காரு. அவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. தமிழக வளர்ச்சித்துறை சார்பா வந்து கிட்டத்தட்ட 96 லட்சம் ரூபாய் வந்து நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா. அப்ப பாருங்க, தமிழகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100 பேருக்கு வந்து மாதத்தோட உதவித்தொகையை வழங்கணும்னு சொல்லிட்டு தமிழகத்துல வந்து தமிழுக்கு வந்து தமிழ் உலகிற்கு வந்து சிறந்த சேவை ஆற்றுறதுக்காக வந்து மாதந்தோறும் வந்து 7,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 500 ரூபாய் ஆட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. அது என்னன்னா மருத்துவப்படியை வந்து ஒரு 500 ரூபாய் அடிச்சு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட 96 லட்சம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 80,000 பேருக்கு தலா ரூபாய் 1,000 ரூபாய் உதவித்தொகை உடனடியாக வழங்க புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி அவர்கள் சொல்றாங்க. புதுச்சேரி என்ன சொன்னா நம்ம பாண்டிச்சேரின்னு சொல்லலாம் ஓகேங்களா. பாண்டிச்சேரி வந்து நம்ம புதுச்சேரின்னு சொல்லலாம். அதனுடைய மறு என்ன சொல்ல பாண்டிச்சேரினா புதுவை ஓகேங்களா. புதுவைன்னு சொல்லலாம். அதே மாதிரி புதுக்கோட்டைக்கு வந்து புதுகைன்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. புதுகை இது பாத்தீங்கன்னா மருவு சொற்களை வந்து சிலபஸ்ல நம்மளுக்கு வரும் ஓகேங்களா. தமிழ்ல வரும் ஓகேங்களா. நம்ம பாருங்க, புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஓகேங்களா. யூனியன் டெரிட்டரிஸ்ல வந்து அதை பாத்தீங்கன்னா 80,000 பள்ளி மாணவர்களுக்கு வந்து 1,000 ரூபாய் வழங்கியிருக்காங்க புதுச்சேரி முதல்வரான என் ரங்கசாமி அவர்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, மத்திய அரசு துறைகளில் நிர்வாக பணிகள் மற்றும் அலுவலகங்கள் வந்து காலி பணியிடங்களுக்கான நேரடி நியமனம் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு ஓபிசி ஓகேங்களா. யாரு ஓபிசிக்காக பாத்தீங்கன்னா ஓபிசிக்காக 27% வந்து இடஒதுக்கீடு வந்து அமல்படுத்தியுள்ளது என்று மத்திய அரசு தரப்புல வந்து நாடாளுமன்றத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியங்க இடஒதுக்கீடு. இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமா பார்க்கணும் ஓகேங்களா. ஏன்னா மத்திய அரசு துறையின் நிர்வாக பணிகள்ல மட்டும் மத்திய அரசு நிர்வாக பணிகள்ல அலுவலக காலி பணியிடங்களுக்கு மட்டும் நேரடியா போயிட்டு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள் ஓபிசி பிரிவினர் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக வந்து 27% வந்து என்ன பண்றாங்க இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருக்காங்க. மத்திய அரசு சார்பில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, மத்திய அரசு பணிகளில் நேரடி நியமனம் ஓபிசி சார்பில் வந்து இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் 27% ஒதுக்கியிருக்கிறாங்க. இது நடைமுறைப்படுத்தப்படும் என்று 2026 மார்ச் 10 வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் வந்து 2026 மார்ச் 10 வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் கீழே தான் வந்து சிவில் பதவிகள், என்னது மத்திய அரசின் கீழே வந்ததுனால சிவில் பதவிகள் மற்றும் சேவைகளை வந்து இந்த 27% வந்து இடஒதுக்கீடு விதியின்படி தான் அமல்படுத்துவதாக வந்து தெரிவிக்கப்படுகிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இதனுடைய அறிவிப்பை வந்து எப்ப வெளியிட்டிருக்காங்கன்னா அந்த 27% ஓபிசிக்கான வந்து இடஒதுக்கீடு மார்ச் 10, 2026 அன்று வந்து நாடாளுமன்றத்தில் தினமணி நாடாளுமன்றத்தில் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா. பொருந்தும் இடங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் நேரடி எந்த இடத்துல வந்து பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் நேரடி நியமனங்கள் மற்றும் சிவில் பதவிகளில் மட்டும் சேவை ஓகேங்களா. எந்தெந்த இடத்துல அந்த 27% ஓபிசி பிரிவு வந்து அமர்த்தவங்க பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் வந்து மத்திய அரசின் வந்து நேரடி நியமனங்களும் சிவில் பதவிகளும் மற்றும் சேவைகளுக்காக வந்து ஒதுக்குறான்னு சொல்றாங்க. அதனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசுக்காக மண்டல் கமிஷன் ஓகேங்களா. இந்த மண்டல் கமிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1990 ஓகேங்களா. 92 வந்து முதல்ல வந்து 27% வந்து இடஒதுக்கீடு வந்து அமல் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா 93வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி தான் வந்து
கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமாங்க. 10வது கொஸ்டின், உச்ச நீதிமன்றத்தில் தொடங்கப்பட்டுள்ள ஆண்டு எப்பன்னு பாருங்க, ஜனவரி 28, 1905. ஓகேங்களா? அப்போ ஜனவரி 28, 1905 தான் நம்மளுக்கு உச்ச நீதிமன்றம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லி. ஓகேங்களா? புது டெல்லியில ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்கன்னா இதுல வந்து முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா கருணை கொலைன்னு சொல்லிட்டு ஒரு 2 வகையா வந்து கருணை கொலை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு வந்து இப்போ பார்க்கலாங்க. கருணை கொலைனா, கருணை கொலை என்ற அமைப்பில் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் காலமாகவே வந்து இருக்கும் இளைஞர்கள் வந்து கோமால இருக்கிறாங்க. பாத்தீங்களா? அப்போ இளைஞர் வந்து கோமால வந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் இருக்கிறாங்கன்னா அந்த இளைஞரை வந்து கருணை கொலை வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வந்து மனுவை வந்து அனுமதித்துள்ளது. மனு வந்து அனுமதித்துள்ளது. ஓகேங்களா? அளித்துள்ளது சொல்லியிருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம். இப்போ பாருங்க, நம்ம இந்த உச்ச நீதிமன்றம் தொடங்கி பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு. இந்த கருணை கொலை எதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரி மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா 2013 வந்து அவர் வந்து ஹரிஷ் ராணான்றவர் வந்து இறந்துட்டு இருப்பாங்க. எப்படின்னா ஒரு 3 அடி பில்டிங்ல இருந்து மேல இருந்து கீழே விழுந்திருப்பாங்க. அந்த கீழே விழுந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோமாக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? கோமாக்கு போயிட்டு 13 வருடங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோமாவோட இருப்பாங்க. அதுக்காக வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து கருணை கொலை என்ற அமைப்புல வந்து 13 ஆண்டுகளா வந்து கோமாவில் வந்து இருக்கும் இளைஞர்கள் மட்டும் இல்ல, பொதுவாகவே. ஓகேங்களா? 13 வருஷம் வந்து இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இளைஞருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க, தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 13 வருஷமா இருக்கிற கோமாவில் இருக்க வந்து இளைஞர்கள் கருணை கொலையை வந்து செய்ய உச்ச நீதிமன்றம் வந்து அனுமதித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற வரலாற்றில் இது போன்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டது என்று முதல் முறையாக. ஓகேங்களா? அப்போ உச்ச நீதிமன்றத்துல வந்து தீர்ப்பு அளித்தது இதுதான் வந்து கருணை கொலை வந்து முதல் முறைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கருணை கொலை பாத்தீங்கன்னா 2 வகையாக உச்ச நீதிமன்றம் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ கருணை கொலை செய்யலாம், அது எப்படி எல்லாம் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு எத்தனைனா ஒரு 2 முறைகள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 2 முறைகள் என்னன்னு பாருங்க. என்னன்னா பாசிவ் யூதனேசியா. ஓகேங்களா? பாசிவ் யூதனேசியான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து சட்டப்பூர்வ அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாசிவ் வந்து யூதனேசியான்னா என்ன பண்றா, உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்களை நீக்குவதன் மூலம் அல்லது மருத்துவ சிகிச்சைகளை நிறுத்துவதன் மூலம் தாமாக உயிரிழக்க செய்வதா இது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கருணை கொலை மூலமா 2 சொல்லியிருக்காங்க. இந்த பாசிவ் யூதனேசியானா உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்களை நீக்குவதன் மூலம் தான் வந்து அல்லது மருத்துவ சிகிச்சைகளை வந்து நிறுத்துவதன் மூலமா வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து சட்டப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த 2வது முறை பாருங்க, ஆக்டிவ் யூதனேசியா. இந்த ஆக்டிவ் யூதனேசியா என்பது உயிரிழக்க செய்யும் மருந்து ஊசியை வந்து போட்டு மரணம் அடைவோ உயிர் இருக்கக்குள்ளே வந்து அவர் வந்து கோமாலே இருக்காங்க, அப்படியே வந்து அவங்க ஊசி போட்டு வந்து இது வந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம். இது வந்து ஒரு சட்ட விரோதமான செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலிங் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பாருங்க. 1961ஆம் ஆண்டு இந்த தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலிங் வந்து தொடங்கியிருக்காங்க. நம்ம பெரிதும் பார்க்க போறோம்னா தேசிய கல்வி ஆராய்ச்சிக்காக பயிற்சி கவுன்சிலிங் பாடப்புத்தகங்கள் வந்து சட்ட கல்வி பாடங்களை வந்து இறுதி செய்ய வந்து நிபுணர் குழு வந்து ஒன்று வந்து ஒரு வாரத்திற்கு வந்து அமைக்க வேண்டும் சொல்லிட்டு மத்திய அரசுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிடுறாங்க. ஓகேங்களா? இது எதற்காகனா ஓய்வு பெற்ற எதற்காகனா இப்போ 8th புக்ல பாத்தீங்கன்னா சட்டத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு நீதித்துறையை பத்தி ஏதோ ஒரு சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்றாங்க இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அது பாத்தீங்கன்னா இதுல வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு கல்வியாளர் மற்றும் பிரபல வழக்கறிஞர்கள் உள்ளிட்டவர்கள் வந்து உறுப்பினர் வந்து சேர்க்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுல டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பேராசிரியர் தினேஷ் பிரசாத் சக்லானி. ஓகேங்களா? பாருங்க, இதுல டைரக்டர் யாருன்னா பேராசிரியர் வந்து தினேஷ் பிரசாத் வந்து சக்லானி அவர்கள் தான் வந்து டைரக்டரா இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்து தமிழக அரசு சார்பில் எந்த விருது வழங்கப்படும்னா பேராசிரியர் அன்பழகன் விருது. ரொம்ப முக்கியங்க. சிறந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிக்காக வந்து அரசு சார்பில் வந்து இந்த அன்பழகன் விருது, பேராசிரியர் அன்பழகன் விருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த அன்பழகன் இவங்களுடைய பேர்ல வரும். தமிழக அரசு பண்ணிட்டு வருது. பேராசிரியர் அன்பழகன் விருது என்னன்னு சொன்னா கற்றல், கற்பித்தல், ஆசிரியர் திறன் மேம்பாடு என பல்வேறு பணிகளில்
சிறந்து விளங்குவர்களை வந்து 76 அரசு பள்ளிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட பேராசிரியர் வந்து அன்பழகன் வந்து வழங்குறாங்க. ஓகேங்களா? தமிழகத்தில் கல்வி கற்பித்தல் ஆசிரியர் திறன் மற்றும் தலைமைத்துவம் மற்றும் மாணவர்கள் மேம்பாட்டில் சிறப்பாக வந்து செயல்படும் அரசு பங்களிப்பை வந்து ஊக்குவிப்பதற்காக வந்து கிட்டத்தட்ட 2022-23 கல்வியாண்டை முதல் பேராசிரியர் அன்பழகன் விருது வந்து வழங்கப்படுறாங்க. ஓகேங்களா? இது முதல்ல மு.க. ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட இந்த விருது பாருங்க ஒவ்வொரு ஆண்டிலும் வந்து மாவட்டத்திற்கு 2 சிறந்த பள்ளிகள் வீதம் என தேர்வு செய்யப்பட்டு வழங்கப்படுவா. பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வந்து 2 சிறந்த பள்ளிகளை வந்து தேர்ந்தெடுத்து அன்பழகன் விருது வந்து பேராசிரியர் அன்பழகன் விருது வந்து தராங்க. ஓகேங்களா? இந்த விருதின் விவரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோக்கமே பார்த்தீங்கன்னா சிறந்த பள்ளிகளின் கட்டமைப்பை ஒரு கட்டமைப்பு வந்து அது மேம்படுத்தணும், கட்டளை வந்து வசதிகளை வந்து ஊக்குவிக்கணும், அது வந்து மேம்படுத்தணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வழங்கப்பட்ட ஆண்டினா 2022ஆம் ஆண்டிற்கான இப்பகுதியில் வந்து அறிவிக்கப்பட்ட நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா? தேர்வு முறை எப்படின்னா பொதுத்தேர்வு முடிவுகள் ஆசிரியர் செயல்பாடு உள்கட்டமைப்பு மற்றும் மாணவர்களின் பன்முக திறன்கள் அடிப்படையில் தேர்வு குழு மூலம் தேர்வு செய்யப்படுகிறது. ஓகேங்களா? சிறப்பம்சங்கள் பாருங்க இந்த விருதுகள் எது கொடுக்கிறாங்க சிறந்த பள்ளிகளுக்கு நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. பேராசிரியர் அன்பழகன் விருது அவர்களின் நூற்றாண்டை நினைவை போற்றும் வகையில் இந்த விருது வந்து வழங்கப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. புற்றுநோய் தரவுகளுக்கான தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள பிரத்யோகமான இணையதளம் என்ன சொன்ன கிராஷ். ஓகேங்களா? கிராஷ்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? இந்த பிரத்யோகமாக வந்து புற்றுநோய் தரவுகள் வந்து தமிழகத்தில் வந்து தொடங்கப்பட்டுள்ள பிரத்யோகமான இணையதளம் என்ன கிராஷ்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து உருவாக்கிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா அடையார் வந்து புற்றுநோய் ஆராய்ச்சி நிலையம் தான் வந்து இந்த கிராஷ்னை உருவாக்குகிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நலம் நாடி செயலி. இந்த நலம் நாடி செயலி எதற்காக உருவாக்குறாங்க தமிழக அரசாங்கம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கல்வி மற்றும் சுகாதார தேவைகளை கண்காணித்து வீடு தேடி சென்று சிறப்பாக பயின்றார்கள் என்ற மூலம் கல்வி வழங்க நலம் நாடி செயலி தொடங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இச்செயலி பார்த்தீங்கன்னா கற்றல் குறைபாடுள்ள மாணவர்களை கற்றறிந்து கல்வியை வந்து உறுதி செய்ய பயன்படுத்துறீங்களா? பாருங்க இந்த நலம் நாடி செயலினா நம்ம வந்து இப்போ மாற்றுத்திறனாளியே இருக்கிறாங்க, அவங்க போயிட்டு வீடு தேடி போயிட்டு அந்த மாணவர்கள் வந்து வர முடியாது, அவங்க தேடி போயிட்டு நம்மளுக்கு வந்து கல்வியை வந்து கொண்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து தமிழக அரசு சார்பாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அது பாருங்க அது நோக்கம் என்னன்னா பள்ளி செல்ல வந்து இயலாத மற்றும் சிறப்பு தேவையுடைய மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் கற்றலை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. இது பயன்பாடு பார்த்தீங்கன்னா சிறப்பு பயிற்றுனர்கள் மற்றும் இச்செயலி வந்து மூலமாக மாணவர்களின் தகவல்களை பதிவு செய்து அவர்கள் வந்து கற்றல் முன்னேற்றத்தை வந்து கண்காணிக்கிறது. ஓகேங்களா? இது முக்கியமான துறை எந்த துறை வந்து செயல்படும்னா தமிழ்நாடு அரசின் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? EMIS சொல்றோம். ஓகேங்களா? எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலமா வந்து இதை வந்து செயல்படுத்தலாம். ஓகேங்களா? அத்தியாவசிய சேவைகளுக்கான பராமரிப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1968. ஓகேங்களா? அப்போ அத்தியாவசிய சேவைகளுக்கான பராமரிப்பு சட்டம் எப்போ சொல்லியிருந்தோம்னா 1968. இந்த எதுக்கு இப்போ வந்து அத்தியாவசிய சட்டம் 1968 பார்க்கறோம்னா இந்த எக்ஸ்மா சட்டம் அமல்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இந்த எக்ஸ்மா சட்டம்னா வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வந்து எல்பிஜி கேஸ் பார்த்தீங்கன்னா ஈரான் பார்த்தீங்கன்னா போர் ஏற்பட்டிருக்கு ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும். அதனால வந்து இந்த எக்ஸ்மா சட்டம் வந்து அத்தியாவசிய எல்பிஜி கேஸ் கச்சா எண்ணெய் விநியோகம் வந்து குறைவாக வந்ததுனால வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொண்டு வந்திருக்காங்க இந்த எக்ஸ்மா சட்டம். பார்க்கலாம் வாங்க. இந்த சட்டத்தின் நோக்கம்னா பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய செயல்களை எடுத்துக்காட்டாக என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மின்சாரம், குடிநீர், போக்குவரத்து, சுகாதாரம் மற்றும் எரிவாயு விநியோகம். இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இப்போதைக்கு எரிவாயு விநியோகம். ஏன்னா நம்மளுக்கு எல்பிஜி கேஸ் சுத்தமா இல்லை, நிறைய இடத்துல வந்து ஹோட்டல் எல்லாம் மூடிட்டாங்க, நிறைய இடத்துல வந்து நம்ம வீடு இப்போ வந்து கேஸ் இல்லை. ஓகேங்களா? அதுக்காக சொல்லியிருக்காங்க. இது தடையை வந்து கிடைப்பதற்காக வந்து உறுதி செய்வதற்கு அந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? இது அமல் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தம் அல்லது போராட்டத்தின் காரணமாக அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்படும் சூழலில் அரசு இந்த சட்டத்தை அமல்படுத்தும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மார்ச் 2026
ஈரானும் இஸ்ரேல் போர் பதட்டங்களினால் ஏற்பட்ட சிலிண்டர்கள் வந்து தட்டுப்பாட்டை வந்து முறைப்படுத்த மத்திய அரசின் சட்டத்தை வந்து அமலுக்கு கொண்டு வந்ததாக தகவல் தெரிவித்துள்ளது. ஓகேங்களா, இந்த எக்ஸ்மா சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசு தான் வந்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா மூன்று நாடு வந்து போர் ஏற்படுறாங்க. ஓகேங்களா, ஏன்னாவே அவங்க வந்து அணு ஆயுதம் வந்து அவங்க தயாரிக்கிறாங்க. அதுக்காக தான் வந்து அது வந்து தயாரிக்கூடாது எங்களோட அதிகமானு சொல்லிட்டு அதுக்காக போரே கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதன் விளைவுகள் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் அமலில் இருக்கும் போது அத்தியாவசிய பணிகளில் இருப்பவர்கள் வேலை நிறுத்தம் வந்து செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. உத்தரவை வந்து மீறுபவர்கள் மீது பிணையில் வந்து வர முடியாத பிரிவுகள் நடவடிக்கை எடுக்கப்படும், சிறை தண்டனை வழங்கப்படும் இச்சட்டம் வழிவகுக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, அதிலே வந்து தமிழ்நாட்டில் வந்து டெஸ்மா அத்தியாவசிய சேவை தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, அங்க வந்து மத்திய அரசு 1960 அப்படி தொடங்கினாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 2002 பார்த்தீங்கன்னா டெஸ்மா அத்தியாவசிய சேவை சட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த நடப்பு செய்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடப்பு செய்தி பாருங்க, இப்போது ரீசன்ட் நியூஸ் அது பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலாக உயர்நீதிமன்ற குழு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதற்காகனா மாநில கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்காக வந்து ஒரு 14 பேர் கொண்ட குழுவை வந்து உருவாக்கியவங்க இந்த முருகேசன் அவர்கள். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து கல்விக் கொள்கையை வந்து வடிவமைப்பதற்காக ஒரு 14 பேர் கொண்ட குழு வந்து இந்த குழு வந்து முருகேசன் அவர்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, ஆவண கொலைகளை தடுப்பதற்காக சட்டம் இயற்றுவதற்காக பரிந்துரை செய்த ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா நீதிபதி தலைமை ஆளுநர்னா KN பாஷா. KN பாஷா அவர்கள் தான் ஆவண கொலையை தடுப்பதற்காக வந்து இவர் வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, KN பாஷா அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, இது முக்கிய நடவடிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்முஸ். இந்த ஹார்முஸ் நீரினை கச்சா எண்ணெயிலிருந்து விநியோகம் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஹார்முஸ் கப்பல் தான் இங்க பாருங்க, இந்த ஹார்முஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஈரான் இருக்கும், ஈராக் இந்த சைடு இருக்கும். இதெல்லாம் வந்து ஹார்முஸ் நீர் வழின்னு சொல்லுவாங்க. இது வழியாக தான் வந்து கப்பல் வந்து இந்த சைடு போயிட்டு இப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து அப்படியே வந்து சேரும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுக்கும் இந்த ஹார்முஸ் வழியாக தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20% வந்து கச்சா எண்ணெய் வந்து நம்ம வந்து சேமிக்கலாம் உலக நாடு அளவில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஏன் வந்து இந்த ஹார்முஸ் கப்பலை வந்து ஈரான் வந்து மூடுறன்னு சொல்லிக்கிறாங்கன்னா இஸ்ரேல் ஈரான் வந்து போர் ஏற்பட்டிருக்கு. அந்த போர் ஏற்படுறதுக்கு காரணமாக வந்து அவங்க வந்து மூடுறன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அமெரிக்காவும் வந்து பாருங்க உலக பொருளாதார அதிர்ச்சி எதனாலனா அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு பதிலடியாக உலக முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணெய் போக்குவரத்து பாதை வந்து ஹார்முஸ் நீர்நிலை ஈரானுக்கு ஊழியதாக பரப்புரை தகவல். உலக அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்ணெய் நுகர்வு மொத்தம் 20% வந்து நீரிணை வந்து வழியாகவே வந்து செய்வதால் உலகளாவிய எரிசக்தி வர்த்தகம் வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு அச்சம் ஏற்படுகிறது. ஓகேங்களா, உலக கச்சா எண்ணெய் விநியோகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்முஸ் எவ்வளவு சொல்றாங்க 20% வந்து குறையுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் மிகவும் முக்கியமான மற்றும் முக்கியச ரீதியாக நீர் வழியாக கருதப்படுகிறது. இதன் முக்கியத்துவத்திற்கான காரணம் என்னன்னா உலகளாவிய பங்கு உலகின் மொத்த கச்சா எண்ணெய் உற்பத்தியில் எவ்வளோ 20%. எவ்வளோ உலகத்திலே இருக்கிறது 20%. 1/5 கச்சா எண்ணெய் வந்து இந்த ஹார்முஸ் நீர் வழியா தான் வந்து எடுத்துட்டு போறாங்க. ஓகேங்களா, இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் கிட்டத்தட்ட சராசரி 2 கோடினா 20 மில்லியன் பேரல்கள் வந்து கச்சா எண்ணெய்கள் வந்து இந்த நீரின் வழியாக வந்து கடந்து செல்கிறது. அடுத்து பாருங்க, முக்கிய உற்பத்தியாளர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர்கள் முக்கியமாக ஒரு 5 நாடுகள் இருக்கு. அதில் பாருங்க, சவுதி அரேபியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், ஈரான் போன்ற முக்கிய வளைகுடா நாடுகள் எண்ணெய் ஏற்றுமதிக்கு முதன்மையாக வழியாகும் சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, எரிவாயு விநியோகம். ஓகேவா, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எரிவாயு விநியோகம் என்ன இதனால ஏற்படுது கச்சா எண்ணெய் பார்த்து எண்ணெய் மட்டும் அல்லாமல் உலகில் கார் பகுதிகளுக்கும் அதிகமான திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுனா அது LPG. ஓகேங்களா, LPGன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, LPGன்னு சொல்லிட்டு குறிப்பாக வந்து கத்தாரில் இருந்து இதன் வழியாக வந்து விநியோகிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க.
இது அமைவிடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்பஸ் கப்பல் வந்து இந்த வழி வந்து பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கிறது. கிட்டத்தட்ட மிக குறுகிய பாதைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்னா 33 கிலோமீட்டர் அகலம் மட்டுமே தான் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சமீபத்தில் புவிசார் அரசியல் சூழலில் மார்ச் 2026 வந்து சொல்லியிருக்காங்க. புவிசார் அரசியல் சூழல்ல இது எதற்காக சொல்ற இந்த நீர் வழிப்பாதையில் வந்து ஏற்படும் தடைகளை உலக அளவில் வந்து எரிசக்தி விநியோகம் பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. ஓகேங்களா, மார்ச் 11, 12. ஓகேங்களா, நடப்பு நிகழ்வு வந்து ஓரளவு வந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கம்பல்சரி போட்டித் தேர்வு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, ஷேர் பண்ணாதான் படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து படிப்பாங்க. ஓகேங்களா, அதனால வந்து புதுசாக பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒலிம்பியாஸ் அகாடமி சார்பாக நன்றி, வணக்கம்.